நம்ம ஹீரோ வந்து டைம் ட்ராவலரு. ஃப்யூச்சர்லேருந்து வந்திருப்பாரு. ஃப்யூச்சர்னா 1979, 1980ஸில் வந்து இருக்கிற மாதிரி. அந்த இதுலேருந்து வந்து 1966 இல்லாட்டி 1961 வந்து நடக்க போகிற ஒரு பெரும் ஆபத்தை வந்து தடுக்கிறதுக்காக வந்திருப்பார் ஃப்யூச்சர்லேருந்து. இவர் அனுப்பிச்சி வச்சதே பார்த்தீங்கன்னா வந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஒரு 10 பேர் சயின்டிஸ்ட் கொண்டு வந்து தான் வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. எதுக்காக அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தில் தான் வந்து பயங்கரமான ஒரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது உலகம் ஃபுல்லாக. அப்போ ஆகும்போது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் மட்டும் 5 பில்லியனுக்கு மேலே வந்து மக்கள்லாம் செத்து போகிறாங்க. அதில் வந்து பாதி பேர் தான் வந்து உயிர் பிழைக்கிறாங்க. அந்த உயிர் பிழைச்சவங்க தான் வந்து டைம் ட்ராவல் மிஷின் வந்து கண்டுபிடிச்சி இவரை வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவரை பாஸ்ட்டில் வந்து அனுப்பிச்சி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த 12 மங்கீஸ்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் தான் வந்து அந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இவங்க கம்யூனிகேஷன் வந்து எப்படி பண்ணிப்பாங்கன்னா, ஃப்யூச்சரில் இருக்க சயின்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அங்கே இருக்கிறத டெலிஃபோனில் தான் பண்ணிப்பாங்க. இவங்க ஒரு டெலிஃபோன் நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பரில் கால் பண்ணும்போதும் இங்கே நம்ம பாஸ்ட்டில் என்ன பேசினாலும் சரி, எங்கள் ஃப்யூச்சரில் வந்து ரெக்கார்ட் ஆகிரும். அப்புறம் அவங்க ஃப்யூச்சர்லேருந்து வேறு யாராவது அனுப்பிச்சி விட்டு வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி வந்து வைப்பாங்க. இவரும் அப்புறம் இந்த பொண்ணோட இருக்கிறது வந்து இந்த பொண்ணு வந்து சயின்டிஸ்ட்டு தான். இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு நம்பாது இவர் வந்து டைம் ட்ராவலர்னு. அப்புறம் இவர் ஏற்கனவே 90s 20ஸில் வந்து போர் பண்ணியிருக்காரு. இவர் சோல்ஜராக இருந்திருக்காரு. நிறையா காயப்பட்டிருக்காரு, அடிபட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே வந்து நம்பிக்கை வரும் டைம் ட்ராவல் தான். அப்புறம் இவரும் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்ப ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த வைரஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இவர் இந்த வைரஸ் ஸ்டாப் பண்ணுறத வந்து நம்பவே மாட்டார், வைரஸ் இருக்கிறத. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவர் டைம் ட்ராவல் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அவருக்கே வந்து குழப்பமாக இருக்குது. ஏன்னா இது 1960 வந்து நடக்கிறதுனால டைம் ட்ராவல்லாம் என்னன்னே வந்து இவருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அனாதைன்னு சொல்லலாம். சோல்ஜரில் வந்து சேர்த்து விட்டாங்க. ஒரு குடும்பம் யாருமே கிடையாது. இந்த மாதிரி சிறை கைதிகளாக இருக்கவங்க, அனாதையாக இருக்கவங்க, ஒரு சோல்ஜராக இருந்து சாகாமல் இருக்கவங்க வச்சு தான் வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. மாற்றான் படத்தில் வர மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ரஷ்யன்ஸ்லாம் வந்து சோல்ஜர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இவரும் இங்கேயும் வந்து சோல்ஜர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. யாருமே எதுவுமே இல்லாமல் அனாதை பசங்களை வந்து பிடிச்சி அவங்கள வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை மற்ற ஏதோ வைரஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதில் மாட்டினது தான் வந்து நம்ம ஹீரோ. இவர் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனதுனால வந்து லைஃப்பை வந்து நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது டைம் ட்ராவல் பண்ணும்போது வந்து நினைக்கிறாரு. தனக்கு வந்து மனக்குழப்பமாக இருக்குது, நான் வந்து டைம் ட்ராவல்லாம் பண்ணல, இது ஏதோ என் மண்டையில் வந்து ஓடுறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து புரிய வைக்குது. அப்புறம் அவனுங்க டைம் ட்ராவலரில் வந்து சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இது அவன் கடைசி ஜாப், இதையாவது உருப்படியாக செஞ்ச முடியும் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு நம்பிட்டு இவரும் அப்படியா இருக்குமா அப்படின்ட்டு அந்த மஞ்சள் கலர் சட்டைக்காரனை வந்து பிடிக்க போகிறாரு துப்பாக்கி எடுத்துகிட்டு. இவர் சுடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களாம் வந்து இவரை சுட்டுறாங்க. நல்லதுக்கு காலமே இல்லை அப்படின்ட்டு தான் தோணுது. ஏன்னா வைரஸு அந்த சூட்கேஸ்குள்ளே தான் இருக்குது. அந்த வைரஸை தூக்கிட்டு போகிறவனை தான் வந்து இவர் சுட ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளேயுமே வந்து தவறான முறையில் வந்து செக் பண்ண போட்டு அவனும் வந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போயிடுறான். பிளாட்ஃபார்முக்கு ஃப்ளைட்டில் ஏற போயிடுறான். அதனால் பிடிக்க முடியாமல் போயிடுது. அதனால் நம்ம ஃப்யூச்சர் வந்து மாற்ற முடியாமல் போயிடுது. நடக்கிறது நடக்கக்கூடியது தான். அந்த மாதிரி வந்து தியரி கொண்டு வராங்க. ஃப்யூச்சரில் வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 1966 கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து செத்துடுறாரு. திரும்பி அந்த வைரஸ் பரவுது. அப்புறம் திரும்பி இது ஒரு டைம் லூப் ஆட்டம் திரும்பி நடக்கும்னு தான் சொல்ல முடியும். அடுத்த டைம் நடக்கும்போது தான் கரெக்டாக நடக்கும்னு சொல்ல முடியும்.